தமிழ்நாட்டில் நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 5949 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 4 கட்டுப்பாட்டு மையங்கள் தற்போது செயல்பாட்டில் இருப்பதாகவும் கூறினார். மொத்தம் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 5949 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மொத்தமா நம்பர் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் 75,064, போலிங் ஸ்டேஷன் லொகேஷன்ஸ் 33,133. Total machines and the EVM machines, total ballot units is 1,06,418. Control units 75,064, VVPAT 75,064. Idile namakku sufficient reserve is available. 20% of reserve for CU and BU is available. 30% for VVPAT. தேர்தலுக்காக 1,06,418 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். 4,18,000 தபால் வாக்குகள் இதுவரை பதிவாகியுள்ளதாக தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் உள்ள 5,73,00,000 வாக்காளர்களில் 14,59,000 பேர் முதல் முறை வாக்காளர்கள் என்று கூறினார். போஸ்டல் பேலட் இன்னைக்கு ட்ரைனிங் கிளாஸ் வரைக்கும் அவங்க காஸ்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் 4,18,541 has been received. EDC பார்க்கணும்னா 1,10,595. 300 கம்பெனி துணை ராணுவ படையினர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக கூறிய அர்ச்சனா பட்நாயக், தமிழ்நாட்டில் இதுவரை 1,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.